தமிழகத்தில் 3 கூட்டணிகள் உள்ளன. ஆனால் அதிமுக திமுக கூட்டணிகள் இடையேதான் போட்டி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்தினார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி புறக்கணித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று கூறினார். 38 எம்பிக்கள் 5 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, மதுரை எய்ம்ஸ் செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேண்டியதுதானே என்று சாடியுள்ளார். இந்த தேர்தலிலே 3 பிரதான கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன. ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வடிக்கிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள்.